2 பேதுரு 1:16-21 பார்த்தீங்கன்னா போடுங்களேன், அந்த வசனம் போடுங்களேன். 2 பேதுரு 1:16-21. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையையும் மகத்துவமான வல்லமையை. மகத்துவமான யார் சொல்றா? அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால அழைக்கப்பட்ட முதலாவது அப்போஸ்தலன் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து செய்த மகத்துவத்தை கண்ணார கண்டவன் சொல்றேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தண்ணீரை திராட்சரசமா மாற்றும் போது பேதுரு எங்க இருந்தாரு? அங்க கூட இருந்தார். லாசரு உயிரோடு எழுப்பும் போது என்ன பேதுரு எங்க இருந்தாரு? இயேசுவோடு இருந்தார். நாயினொரு விதவையின் மகனை எவிரிவின் மகளை உயிரோடு எழுப்பும் போது எங்க இருந்தார் பேதுரு? இயேசுவோடு இருந்தார். கடல் மேலே இயேசு கிறிஸ்து நடந்து வரும்போது பேதுரு அந்த இடத்துல இருந்தார். அதெல்லாம் சொல்றாரு. 12 வருட பெரும்பாலும் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவுடனே சுகம் உண்டாகும் போது என்ன பண்றாரு பேதுரு? அங்கதான் நின்னாரு. ஏன்னா லூக்கா மட்டும் சொல்றாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. அப்ப பேதுரு உட்பட சீஷர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே ஆயிரக்கணக்கான ஜனங்க நிக்கிறாங்க, என்னை தொட்டது யாருன்னு கேட்கிறேன்னா, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனது, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு போனதுன்னு. அப்போ அந்த பெருமாள் ஸ்ரீ ஓடியாந்து முன்னாடி வந்து நிற்கிறான், நான் தான் தொட்டேன், எனக்கு சுகம் உண்டாச்சுன்றா. அது பேதுரு கண்ணால பார்த்தாரு. 18 வருஷ கூனிய இயேசு கிறிஸ்துவை தொடரார், அவன் நிமிர்ந்து நின்றுட்டா. அதை பேதுரு பார்த்தாரு. 38 வருஷமா பெதஸ்தா குளத்தின் ஓரத்தில் யாரும் உதவியற்று சுகீனமா இருந்தவனை இயேசு கிறிஸ்து போய் சுகப்படுத்தும் போது பேதுரு அங்க இருந்து அதை பார்த்தாரு. அதைத்தான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவின் மகத்துவத்தை கண்ணார கண்டவன் சொல்றாரு. அடுத்து படிங்க சிஸ்டர். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். இப்ப என்ன சொல்றாரு பேதுரு? இவர் என் நேசகுமாரன், இவரிடத்துல பிரியமாய் இருக்கிறேன்னு வானத்திலிருந்து அந்த சத்தம் வரும்போது நான் கேட்டேன் அந்த சத்தத்தைன்றாரு. அந்த சத்தத்தை நான் கேட்டேன்றாரு. தொடர்ந்து படிங்க சிஸ்டர். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஒரு நிமிஷம், அது வசனம் திரும்ப போடுங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பைபிளை சொல்றாரு. இப்ப என்ன சொல்றாரு பேதுரு? முதல்ல இயேசு செய்த அற்புதத்தை கண்ணால நான் பார்த்தேன்னாரு, பிதாவுடைய சத்தத்தை நான் கேட்டேன்றாரு. இப்ப என்ன சொல்றாரு? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு வேதத்தின் வார்த்தையை சொல்றாரு. பொழுது விடிந்து விடிவெளி உங்கள் இருதயங்கள் உதிக்கும் அளவும். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை தருகிற ஒரு விடிவெளி நட்சத்திரத்தை போல ஒரு வெளிச்சத்தை தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. படிங்க சிஸ்டர். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே, மனுஷன் பார்த்து எழுதலாத, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் தேவனுடைய பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பேசினார்கள். 3 காரியம் சொல்றாரு. இயேசு செய்த மகத்துவத்தை அற்புதங்கள் எல்லாம் கண்ணால நான் பார்த்திருக்கிறேன், பிதாவின் சத்தத்தையும் நான் கேட்டிருக்கிறேன், ஆனா அதை காட்டிலும் மேலானது இந்த வேதத்தின் வார்த்தை. ஆமென். ஏன் அப்படி சொல்றார்? நம்மளா இருந்தா எப்படி பண்ணுவோம்? நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? இப்ப நான் தான் பேதுருன்னு வச்சுக்கோங்க, அவர் சாம் தான் பவுல்னு வச்சுக்கோங்க. நான் இயேசுவோட 3.5 வருஷம் கூடவே இருந்திருக்கிறேன். நான் இயேசுவோடையே 3.5 வருஷம் கூட இருந்தவன். இவர் பவுல், இவர் இயேசுவோட கூட இருக்கல. அப்ப நான் என்ன பேசுவேன் இவர்கிட்ட? உன்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் தான் உன்கிட்ட பேசினார், நான் இயேசுவே என் கூட பேசினார் தெரியுமா, 3.5 வருஷம் அவர் கூடவே இருந்திருக்கேன்னு தெரியுமா நான் சொல்லணும். அப்படித்தானே பேதுரு சொல்லணும். ஆனா இவர் என்ன சொல்றாரு? மாத்தி சொல்றாரு.
அவருடைய மகத்துவத்தை நான் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அவர் செஞ்ச அற்புதத்தை பிதாவின் சத்தத்தையும் கேட்டிருக்கேன். ஆனால் அதை விட மேலான இந்த வேதத்தின் வார்த்தைன்றார். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? வார்த்தை ஜீவன் உள்ளதா? இயேசுவே ஜீவன் உள்ளவர் தானே. ஜீவன் அவர் பேசுனதால நான் கண்ணால் கேட்டிருக்கேனே, நான் கண்ணால் பார்த்துருக்கேன், காதில் கேட்டிருக்கேன். இயேசுவோட நான் இருந்தேன். ஐ வாஸ் வித் ஜீசஸ் கிரைஸ்ட், த காட் ஹூ வாஸ் இன் ஃப்ளஷ். ஐ வாஸ் வித் ஹிம். மாம்சத்தில் இந்த தேவனோடு நான் கூடவே இருந்திருக்கேன்றதான மேன்மையா பேசணும். ஏன் வார்த்தையை மேன்மைப்படுத்தி பேசுறாரு? ஏன்? இயேசு செஞ்ச அதில் நாம பேதுரு என்ன அது பேதுரு இப்போ உண்மையாக நின்றுட்டாருன்னு வைங்க, எப்படி பார்ப்பீங்க? இப்போ நான் நிற்கிறேன், இந்த பக்கத்தில் பேதுரு நின்றுட்டாரு, யாரை பார்க்க பெருசாக பார்ப்பீங்க? யாரை பெருசாக பார்ப்பீங்க? பேதுரு தானே பெருசாக பார்ப்பீங்க. வாஸ்தவம் தான்றார் பாருங்க, அவர் வாஸ்தவம் தான்றார். பேதுரு கூடவே இருந்தவருங்க. அது ஒரு காலகட்டம். பேதுரு இருந்தது ஒரு காலகட்டம். 3.5 வருஷம் இயேசுவோடு இருந்தார், அதோடு முடிஞ்சிச்சு. ஆனால் இன்னைக்கு காலாகாலங்களுக்கு உள்ளது இந்த வேத புஸ்தகம். ஆதாம்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு இருக்கு. 2ஆம் வருகை தாமத்தான் அதுவும் இருக்குது. பரலோகத்தை பற்றி, நரகத்தை பற்றி, தேவ தூதர்களை பற்றி, எல்லாத்த பற்றி இந்த வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமென். இது என்றென்றைக்கும் உள்ள புஸ்தகம். இன்னைக்கு பேதுருவோட ஒரு 3.5 வருஷம் அவர் என்ன பேசினார் அதான் கேட்டிருக்க முடியும். லிமிட்டெடு தான். ஆனால் இது அன்லிமிட்டெட். இது அன்லிமிட்டெட். இன்னைக்கு உட்காந்து நீங்கள் அவ்வளவு பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் சேர்த்து படிக்க முடியுமா? முடியாதா? முடியும். நீங்கள் உட்காந்து இங்கே படிக்கணும்னா இன்னையிலேருந்து உட்காந்து ஃபுல்லாக படிக்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்து என்ன பேசுகிறார் அதை மட்டும் தான் கேட்க முடியும். ஆமென். இன்னைக்கு அன்லிமிட்டெடுக்குள்ள கொண்டாந்துட்டாரு. சங்கீதம் 119 96வது வசனம் படிங்களா யாராவது? சங்கீதம் 119 96வது வசனம். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லையை கண்டேன், உம்முடைய கற்பனையோ மகா விஸ்தாரம். ஆமென். சகல சம்பூர்ணத்திற்கும் எல்லை கண்டேன். சம்பூர்ணம்னா என்ன? அது பூரணம் ஆயிருச்சு, கம்ப்ளீட்டட், கம்ப்ளீட்னஸ். அதுக்கு கூட எல்லை உண்டு. there's a boundary. ஆனால் உம்முடைய கற்பனைகளோ மகா விஸ்தாரம். எல்லையே கிடையாது, எல்லையே கிடையாது. அப்படி எல்லை இல்லாதது இந்த வேதம். எல்லை இல்லாதது. நான் சவுதி அரேபியா சைடு மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அப்போ ஒரு பர்டிகுலர் தேசத்துக்குள்ளே போகும்போது பைபிளே கொண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. பைபிளே கொண்டு போகக்கூடாது. பைபிள் இருந்தால் அதை என்ன பண்ணுவாங்க, குப்பைத்தட்டில் தூக்கி போட்டுருவாங்க, கண்ணு முன்னாடி தூக்கி போட்டுருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சீடியும் கொண்டு போகக்கூடாதுன்ட்டாங்க. நான் போய் அந்த ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். அந்த ஆஃபீஸர் என்னை நீ யாருன்னு கேட்குறான். நான் சொன்னேன், நான் பைபிள் டீச்சர்னே. நானே பைபிள் டீச்சர்னே, பைபிளை பற்றி டீச் பண்ணுவேன்னே. பைபிளில் என்ன இருக்குன்னு கேட்டான். ஜீசஸை பற்றி தானே இருக்குது அப்படின்னா. ஆமாண்ணே. ஜீசஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டான். ஜீசஸ் லைஃப்பை பற்றி தான் பேசியிருக்காருன்னு. இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை பற்றி தான் பேசியிருக்கிறாரு. அப்படியாண்ணா? அப்படின்னா உன்னை பற்றி தான் இருக்கு, என்னை பற்றி தான் அதில் இருக்குன்னு. என்னை பற்றி இருக்கான்னு கேட்டான். ஆமாண்ணே. உனக்கு 2 வாலிப பொண்ணுங்க இருக்காங்க. உன் தேசம் இந்த தேசம் கிடையாது, நீ இன்னொரு தேசத்தை சேர்ந்தவன். 15 வருஷமாக நீ டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுற, உனக்கு கிடைக்கல. இந்த வாரம் அந்த டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும்னு டக்குன்னு வெளியே வந்துட்டான். கேபினை விட்டு வெளியே வந்துட்டு ஒரு 10 பேர் ஆஃபீஸ் இருக்காங்க, 10 பேரையும் கூப்பிட்டான். 10 பேர் நிப்பாட்டி 10 பேருக்கும் சொல்லணும்னா 10 பேருக்கும் ப்ராஃபஸி சொன்னேன் நான். ஆண்டை நான் மேம்படுத்த சொல்கிறேன். நான் என்ன பண்ணிட்டான், என்னைய எல்லாரும் எஸ் எஸ் எஸ்ன்றாங்க. அவ்வளோ பேரும் எஸ் 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 என்ன சொல்கிறாரோ உண்மை 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 உண்மைன்னாங்க. சொன்ன உடனே அவன் என்ன பண்ணிட்டான், 2 பேரை என் கூட அனுப்பினான். அவன் தான் சீஃப். 2 பேர் அவனும் கூட வரான். எல்லா கேட்டையும் திறந்து உள்ளே கொண்டு போய் ஃப்ளைட்டில் நீ உட்கார வச்சு சல்யூட் பண்ணிட்டு போயிட்டான். ஆமென் ஆமென். வலதுகை வைத்து சொல்லுங்க, வேதம். எல்லாம் வலதுகை வைத்து வாயினால் அறிக்கை செய்யுங்க. வேதம் பேசுகின்ற புஸ்தகம், வாழ்க்கை பற்றின புஸ்தகம், தீர்க்க தரிசன புஸ்தகம். இது பேசும். இந்த வேதம் என்னோட பேசும். என்னை தீர்க்கதரிசியாக உருவாக்குகிற புஸ்தகம். இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை.
வாழ்க்கையே மாத்துகிற வாழ்க்கை, அற்புதத்தை கொண்டு வருகிற வார்த்தை, அதிசயத்தை கொண்டு வருகிற வார்த்தை. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நம்ம தீர்க்கதரிசி ஆகணும் விரும்புகிறோம். எத்தனை பேருக்கு ஆசை தீர்க்கதரிசி ஆகணும்னு? சும்மா கை வைத்துக்க. பாஸ்டர்மா பார்த்து பயப்படாதீங்க, பாஸ்டர்கிட்ட சொல்லாதீங்க சிஸ்டர், பாஸ்டர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, கை வைத்து காமிங்க. இவங்க பாஸ்டர் இவரெல்லாம் தீர்க்கதரிசியாக நினச்சிடாதீங்க. நான்லாம் தீர்க்கதரிசி ஆவேன்னா நான் கனவுல கூட நினைக்கலைங்க. நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொப்பனும் கூட கண்டதில்லை தெரியுமா? கர்த்தர் பார்த்துட்டு பள்ளிக்கூடத்துலேருந்து பேசுகிறேன். நான் 5 பொம்பளை பிள்ளைக்கு அப்புறம் 6ஆவதாக பிறந்தேன். அண்ணாள் மாதிரி எங்கள் அம்மா எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தா நான் ஊழியத்துக்கு கொடுப்பேன்லாம் சொல்லலை. ஃபாதர் பெர்க்மன்ஸோட ஒரு 4 வருஷம் 5 வருஷம் சுற்றினேன். நான் தான் முதல்ல அவரை கூப்பிட்டு வந்து தூர்தர்ஷனில் இப்படி நிப்பாட்டி இப்படி பாடுங்கன்னு முதல்ல நான் தான் எடுத்தேன். ஒரு 4 வால்யூம் அவருக்கு ஷூட் பண்ணேன். ஒரு கூடையே போனேன். ஒரு நாள் கூட நீ ஊழியத்துக்கு வருவ போலப்பான்னு சொல்லலை. 2000 சகோதரர் டிஜே தினகரனோட 6 மாதம் கூடவே இருந்தேன். நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. எவ்வளவோ தீர்க்க தரிசனம் சொன்னார். நான் ஊழியத்துக்கு வருவேன்னு சொல்லவே இல்லை. எவ்வளோ ஊழியக்காரனை சந்தித்தேன் நான். ஒரு ஊழியக்காரர் கூட நான் ஊழியத்துக்கு வருவேன்னு யாருமே சொல்லலை. 2002 ஜூன் மாதம் 15ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு நான் கர்த்தர்ட்ட நான் ஒப்பு கொடுத்தேன். ஏன்னா அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை, இனிமேல் எனக்கு வாழ்க்கையே இல்லைன்ற அளவுக்கு ஒரு இருண்மையான சூழ்நிலைகளை போயிட்டேன். அப்போ நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன், எனக்கு விடுதலை வேணும் ஐயான்னு. அப்போ இயேசு கிறிஸ்து தரிசனமானார். நான் உன்னை எனக்கென்னு தெரிந்து கொண்டேன்னார். ஆமே. கர்த்தர் பேச ஆரம்பிச்சார்னா அந்த மூமெண்ட்டே நீங்கள் ப்ராஃபிட் ஆயிடுவீங்க. ஜஸ்ட் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா போதும், வேறு ஒன்றும் கிடையாது. ஆண்டோடைய சத்தத்தை கேட்டால் போதும். அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் வேணும் தெரியுமா? இஃப் யூ வாண்ட் டு பி எ ப்ராஃபட், வாட் யூ ஹவ் டு டூ. நீங்கள் தீர்க்கதரிசி ஆகணும்னா முதலாவது வேதத்தை அதிகமாக படிக்கணும். வேதத்தை அதிகமாக படிக்கணும். நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா பைபிள் வேற ப்ராஃபஸி வேற நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. காலையில் கூட ஒரு ஆராதனை, எந்த ஆராதனை ஞாபகம் இல்லை, இயேசு கிறிஸ்து 3 நாளாக மலை பிரசங்கம் பண்ணுறாரு. 3 நாளாக உட்காந்துருக்காங்க, டே அண்ட் நைட்னு ஒரு குரூப்பு. கடைசி ஒரு 1/2 hour ஜெபிக்கிறாங்க இயேசு கிறிஸ்துட்ட. அவங்க 1/2 hour வரவங்களுக்கும் அவர் ப்ராஃபஸி சொல்கிறாரு. இந்த 3 நாள் கேட்டவங்களுக்கும் அந்த கடைசி 1/2 hour கேட்டவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இந்த வார்த்தையில் என்ன வித்தியாசம்? இயேசு தான் பேசினார். இந்த ப்ராஃபஸி சொன்னதும் இயேசு கிறிஸ்து தான். 3 நாளாக பேசினதும் இயேசு கிறிஸ்து தான். என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அவங்க வந்தவங்களுக்கு அந்த மூமெண்ட்டில் என்ன ப்ராஃபஸியோ அதான் சொன்னார். ஆனால் அந்த 3 நாள் கேட்டாங்கல்ல, அவங்க வாழ்க்கை குறித்து ஃபுல்லாக காரியங்களை பேசினார். எல்லா காரியங்களையும், வாழ்க்கையில் அப்பு ஏன் வருது, டவுன் வருது, ஏன் வெப்பமாக இருக்குது, ஏன் குளிர்ச்சியாக இருக்குது, எப்படியெல்லாம் காலங்கள் இருக்கும், கட்ட ஒரு காலம், இடிக்க ஒரு காலம், தைக்க ஒரு காலம், கிழிக்க ஒரு காலம், தழுவ ஒரு காலம், தழுவாமல் இருக்க ஒரு காலம், இழக்க ஒரு காலம், தேட ஒரு காலம், சமாதானம் பண்ண ஒரு காலம், யுத்தம் பண்ண ஒரு காலம், நகைக்க ஒரு காலம், புலம்ப ஒரு காலம், நடனம் பண்ண ஒரு காலம், சந்தோஷமாக இருக்க ஒரு காலம்னு ஒரு காலங்களெல்லாம் வச்சிருக்கிறேன்னு வாழ்க்கையை பற்றி பேசினாருங்க. அதுவும் தீர்க்க தரிசனம் தானே. வாழ்க்கை முழுவதையும் பேசுறது. இப்போ நான் பேசிக்கிட்டு இருந்தது என்ன வார்த்தை? நான் கொண்டு வந்தது வேற, நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வேற. நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற வார்த்தை வேற. அதனால தான் அந்த வசனத்தை போடுங்க. ஏன்னா நான் அதை எழுதிட்டு இல்லை, அது என்கிட்ட எழுத்துல இல்லை. ஆண்டவர் இந்த நேரத்தில் 2 பேதுரு 1 16 21 ஆரம்பினார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பேசுவார் எனக்கு தெரியாது. இந்த அடுத்த மூமெண்ட் என்ன பேசுவான்னு தெரியாது. ஆண்டவர் சொல்ல கேட்டு நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். டிலேடாக இருக்கு, உங்களுக்கு அது தெரியாது. ஏன்னா வருஷம் ஆக 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 என்ன ஆகும்னா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகும் மைண்டு. டக்குன்னு ஆண்டவர் என்ன எனக்குள்ள உணர்த்துறாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு பேசுவேன். பிளைண்ட் மேன் மாதிரி தான். அடுத்த ஸ்டெப்பு தான் சொல்லுவார். அதுக்கு அடுத்து என்னன்னா சொல்ல மாட்டார். வாட் இஸ் நெக்ஸ்ட், இதை சொல்லு, இந்த வசனத்தை சொல்லுன்னு. அதை சொல்லி முடிக்கும் போது இந்த வசனத்தை சொல்லு, அடுத்து இந்த வசனத்தை சொல்லுன்னுவார். அவ்வளவுதான். நீங்கள் பைபிளை தரோவா படித்தா தான் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக பயன்படுத்த முடியும். பைபிள் இல்லாமல் உங்களை தீர்க்கதரிசியாக பயன்படுத்த முடியாது. ஏன்னா இந்த பைபிளில் தான் உங்கள் வாழ்க்கை இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையும். இது எஸ்தரை போல, இவ தெபோராளை போல, இவளை ரூத்தை போல பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லுவார். உன் பவுலை போல பயன்படுத்துவேன், இவன் எலியா மாதிரி, இவன் தீமோத்தேயு மாதிரி. இவனுடைய விசுவாசம். தீமோத்தேயுக்கு என்ன சொன்னார்? உன் பாட்டி லோவிசாலுக்களும் உன்
தாய் ஐனிக்காளுக்குள்ளும் இருந்த விசுவாசம் உனக்குள்ளும் இருக்கு அப்படின்னா பவுல் என்ன காமிக்கிறார் பவுலுக்கு ஆண்டவர் 3 ஜென்ரேஷனாக இருக்க விசுவாசத்தை காமிக்கிறாரு. அப்போ நீ அதை படித்தா தான் அதே மாதிரி பேசுவார். தீமோத்தி மாதிரி இவன் 3ஆம் தலைமுறை, இவனுக்குள்ளே இருக்க விசுவாசம் அவங்க பாட்டிக்குள்ளே இருந்தது, அவங்க அம்மாவுக்குள்ளே இருந்தது, இவனுக்குள்ளே இருக்குன்னு காமிப்பார். ரூத்தை போல அப்படின்னு சொல்லுவார். இந்த பிள்ளைக்கு ரூத்தை போல ஒரு வாழ்க்கையை தருவேன்னுவார். அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைப்பாங்க. நான் கல்யாணம் பண்ணேன், புருஷன் இறந்துட்டான், 10 வருஷம் ஆச்சு, அவ்வளோதான் வாழ்க்கை இல்லைன்னு இருப்பாங்க. இல்லை, ரூத்தை போல இவளுக்கு ஒரு போவாசை கொண்டு வருவேன், நல்ல ஒரு புருஷனை கொண்டு வருவேன், நல்ல ஒரு குணத்தை பார்க்கக்கூடிய ஒரு குணசாலியை நான் கொண்டு வருவேன்னுவார். அப்போ நீங்கள் வேதம் தெரிஞ்சாதானே உங்களுக்கு ஆண்டவர் பேச முடியும். ஆமேன்னு சொல்லணும். நான் சாதாரண தமிழில் பேசுகிறேன், உங்கள் திருநெல்வேலி தமிழ் வராது. ஏன்னா நாங்கள் மதுரை, எங்கள் அப்பா இங்கே தான் பிறந்து வளர்ந்தார். பாளையங்கோட்டை அந்த முருகன் குறிச்சியில் தான் எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்தார். ஆனால் எங்கள் தாத்தா ஷிஃப்ட் ஆகி பிஸ்னஸ்னால மதுரைக்கு போயிட்டார். நாங்கள் மதுரை தமிழன் ஆகிட்டேன். என் தமிழ் சுத்தமான தமிழ் தான். ஒன்று உங்கள் திருநெல்வேலி தமிழ் மாதிரி பெரிய தமிழ் இல்லைனாலும் எங்கள் தமிழ் குறைஞ்சது ஒன்றும் கிடையாது. நான் தமிழ் தான் நான் பேசுகிறேன். இப்போ தான் சிரிப்பு வருது. ஒன்றா திருநெல்வேலி தமிழ்னோடனே, உங்கள் திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வானோடனே அப்படியே உங்களுக்கு சந்தோஷமாகிடும். திருநெல்வேலி தமிழ், திருநெல்வேலி அல்வானோடனே உங்களுக்கு சந்தோஷம் வந்துடும். ஏன்னா உங்கள் ஊருன்னு இப்போ மட்டும் உயிர் வருது. இப்போ இவ்வளோ நேரம் நான் கேட்க கேள்விக்கெல்லாம் ஒருத்தர் பதில் சொல்லலாம். அப்புறம் பேசு, இந்த ஜட்ஜு சொல்கிற மாதிரி, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜில் நிற்கிற மாதிரி. அப்புறம் நெக்ஸ்ட் யுவர் ஆனர், நான் அவர் தான் நிற்கணும். யுவர் ஆனர், கேன் ஐ ப்ரொசீட்? எஸ். உடனே நான் வந்து சொல்கிறேன், ஒவ்வொரு கேஸாக கொடுக்குறேன். அப்படி எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்கவங்களாம் பேசட்டும், அடுத்து என்ன பேசுகிறோன்னு பார்ப்போம், அடுத்து என்ன பேசுகிறான்னு பார்ப்போம். எனக்கு சொல்ல எனக்கு பயமாகுது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யப்பா. அதுக்கு தான் முதல்ல காப்பார், என்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேல் இந்த பிரசங்கம் முடியும் வரை காத்திடுவார். எனக்கு தான் பாடினது அது, எனக்கு தான் பாடினேன் அது, என்னை காப்பார்னு. ஏன்னா அப்படி இறுக்கி போய் உட்காந்துருக்கீங்க எல்லாரும் கிர்ன்னு. ஆண்டவர் வந்து எப்போ பேசினாலும் வசனத்தை வச்சு தான் பேசுவார், வசனத்தை வச்சு தான் பேசுவார். அது யோவான் 14:26 குறித்து வச்சுக்கோங்க. யோவான் 14:26 இருக்குது. யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13-15 இருக்குது. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்துவாகிய நான் உங்களுக்கு என்ன சொன்னேனோ அதிலிருந்து எடுத்து தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களோட பேசுவார். சுயமாக எதையும் பேச மாட்டார். உங்கள் ஃபியூச்சரை பற்றி பேசுவார், ஆனால் இந்த வார்த்தை எடுத்து தான் பேசுவார். ஆமென். இது எப்படி ஆண்டவர் தான் பேசுகிறாரா இல்லையான்னு எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமோஸ் 3:7-8 பாருங்க. ஆமோஸ் 3:7-8 கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசியாக தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான். கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான். இப்ப சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான். இப்போ எல்லாம் கண்ணை மூடி ஆராதிப்போம்னு ஆராதிக்கிறீங்க. கண்ணை மூடி ஆராதிச்சுட்டு கண்ணை திறந்து பார்த்தா பக்கத்தில் ஒரு சிங்கம் உட்காந்துருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சிஸ்டர் சொன்னாங்க, பக்கத்தில் பார்த்து கை கொடுங்கன்னாங்க. அந்த மாதிரி கை கொடுங்கன்னு கை கொடுக்குறீங்க, ஒரு சிங்கம் உட்காந்து என்ன பண்ணுவீங்க? கை கொடுப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? இந்த பாப்பா கை கொடுப்பீங்களா? என்ன பண்ணுவார்? நீங்கள் ப்ரைஸ் எல்லாம் அது வா என்ன பண்ணுவீங்க? சிங்க குட்டிகள் பட்னி கிடக்கும் அப்படியே பாடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படியே பாடிக்கிட்டு இருப்பீங்க. இயேசுவின் நாமத்தில் உன் வாயை கட்டுகிறேன், அப்படியே கட்டுவீங்க. என்ன பண்ணுவீங்க? ஒரே ஓடிடும்ன்றா பாஸ்டர்மா, ஒரே ஓட்டம். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான். கர்த்தர் பேசும்போது யார் தீர்க்க தரிசனம் சொல்ல, அப்படி போல உங்களுக்கு ஒரு ஃபயர் வரும். உங்களால் அடக்கி வைக்க முடியாது, உங்களால் அந்த வார்த்தையை அடக்கி வைக்க முடியாது. அப்படி ஒரு ஃபயர் வரும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் கர்த்தர் பேசுகிறாருன்னு. ஆமென். இதே இது எரேமியா 20:9 பாருங்க. எரேமியா 20:9 ஆதலால் எரேமியா சொல்றார், நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும், கர்த்தர் அற்புதம் செய்வார், அதிசயம் பண்ணுவார், கடலையே 2 பிளப்பார், யோர்தானை பின்னிட்டு ஓட செய்தவர், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர், மரித்தோனை உயிரோடு எழுப்புவார், கடலின் மேலே நடந்து வருவார், அப்படின்லாம் அவருடைய பிரஸ்தாபம்
பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்னியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டோடைய வார்த்தை எலும்புல அக்னி வந்துச்சுன்னா என்ன ஆகும்? சென்னையில் ஒரு பெரிய கூட்டம் நடந்தது. எல்லாம் ஊழியக்காரங்க தான், 2500 பேர் ஊழியக்காரங்க. ஒரு பிரபலமான ஊழியம் நடத்தினாங்க. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓப்பனில் ஷெட்டு போட்டாங்க. ஷெட்டு போட்டு ஏர் கண்டிஷன் பண்ணிட்டாங்க. பண்ணினவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, வாசல் நிறைய வாசல் வைக்கணும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பின்னாடி ஒரு வாசல், அங்கே முன்னாடி ஒரு வாசல் வச்சுட்டாங்க. இன்னும் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணாங்க. அதை அவுட்டோரில் எப்படி ஒரு கூடாரம் போட்டு ஏசி பண்ணலான்ட்டு புதுசாக பண்ணதுனால நிறைய என்ட்ரன்ஸ் வைக்கணுன்றதை அவங்க எப்படி பண்ணணும்னு தெரியல. ஏசி போகக்கூடாதுன்னு என்ட்ரன்ஸ் இல்லாமல் 2 என்ட்ரன்ஸ் தான். இந்த பின்னாடி இருக்கிறது ஆல்டர்லேருந்து வரவங்க, இந்த பேக்கில் ஒன்று தான் 2500 பேர் வரணும். என்ன செய்யணும்னா, ஒரு டைம் ஆகும்போது இந்த திரைச்சீலை இருக்கு இல்லையா, ஒயிட்டு திரைச்சீலை மாதிரி கட்டியிருந்தாங்க. ஒரு லைட் ஸ்பார்க் ஆச்சையில் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஃபயர் ஆன உடனே இங்கே வந்து ஆண்டவர் உங்களுக்கு வரங்களை தருவார் கேட்போம்னா எல்லாம் ஒரே ஓட்ட வரங்களா, நான் உயிரோடு இருந்தால் தானே. மொத்த கூட்டமும் போய் அந்த ஒரு வாசலில் போய் அடைஞ்சிருச்சு. இதை அணைக்கிறதுக்குள்ள அவங்க எல்லாருமே எஸ்கேப், ஒருத்தர் கூட கிடையாது. ஒரு உயிருக்கு ஆபத்துன்னு. அப்படி போல ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்களால் தீர்க்கதரிசனம் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆமென். உங்களுக்குள்ள ஒரு ஃபயர் ஆகும், அதுதான் அடையாளம். ஒரு உறுதி தெரியும், உங்களுக்குள்ள ஒரு உறுதி தரும், சமாதானமாக இருக்கும். ஆண்டவர் பேசினா எப்படி இருக்கும்? கலக்கப்படுத்தும்படியா இருக்காது, உங்களுக்கு சமாதானமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களை ஆற்றி தேற்றும்படி இருக்கும், ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றும்படி இருக்கும். ஆண்டவர் இன்னும் நேசிக்கிற மாதிரி, இன்னும் ஆண்டவரோடு நெருங்க வைக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் தீர்க்கதரிசன வார்த்தைக்கான அடையாளம். ஆமென். கொலோசியர் 3:15 பார்த்தீங்கன்னா, தேவ சமாதானம் நம் இருதயத்தை ஆளுகை செய்வதாக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கலக்கம் ஆகும்போது நமக்கு என்ன தேவை? நம்ம துயரப்படும் போது என்ன தேவை? போராடும் போது நமக்கு தேவை சமாதானம். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பொக்கிஷம் எதுன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளியோ பொன்னோ முத்தோ கிடையாது, சமாதானம். நீங்கள் உங்கள்கிட்ட வெள்ளி இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், முத்துக்கள் இருக்கலாம், சமாதானம் இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ சென்னையில் இப்போ அந்த ஸ்டார் ஹோட்டல் இடிச்சிட்டாங்க, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க. அந்த ஸ்டார் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரோட்டை பார்த்த மாதிரி இருக்கும், ஃபுல்லாக கிளாஸாக இருக்கும், ஒரு வாலே. அதில் அந்த கான் சீட்டில் சாயங்காலம் 4 மணிக்கு மேலே யாரும் உட்கார முடியாது. அந்த ஹோட்டலில் ரிசர்வ்டுன்னு போட்டுருவாங்க. 6 பேர் உட்கார்ற டேபிள், யாரும் உட்கார விட மாட்டாங்க. ஒரு கோடீஸ்வரன் வந்து உட்காருவார், அவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நல்ல யங்ஸ்டர்ஸ் வரும்போது குரூப்பாக வருவாங்க, ஏதாவது ஒரு குரூப்பு, அவங்க விரும்பினதெல்லாம் கொடுக்க சொல்லுவார் அந்த ஹோட்டல்காரன்ட்ட. அவங்க என்னெல்லாம் சாப்பிட்றாங்களோ அவ்வளவும் கொடு, அவ்வளவும் சாப்பிட கொடுத்து அதை பே பண்ணுவார். ஆனால் அவர் என்ன சாப்பிடுவார் தெரியுமா? அவர் எதையுமே சாப்பிட முடியாது. இந்த நாக்கில் அவருக்கு கேன்சர், எதையுமே வாயில் சாப்பிட முடியாது. இந்த வயிற்றில் ஒரு ஓட்டை போட்டு இதில் ஒரு டியூப் இருக்கும், அதில் ஒரு புனல் இருக்கும், அதில் அவன் ஏதாவது ஒரு ஜூஸை கொண்டாந்து ஊற்றுவான். நமக்கு ருசி பார்க்குறது எது? நாக்கு. அந்த நாக்கு அவருக்கு கிடையாது, என்ன ருசினே தெரியாது. அவங்க ஒரு ஊற்றுவாங்க, அது உள்ளே போகும், அவ்வளவுதான். இந்த பசங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு இவங்க வந்து கேட்பாங்க, சார் நீங்கள் உங்களுக்கு பிறந்த நாளா சார்? சார் உங்களுக்கு வெட்டிங் டே வான்வாங்க. எனக்கு தினமும் பிறந்த நாள் தான் பான்வார், தினமும் வெட்டிங் டே தான்வார். டெய்லி ஐ எம் டையிங் வார், தினமும் நான் செத்து கொண்டிருக்கிறேன், என் நாட்டில் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நம்மளை எவ்வளோ சுகமாக வச்சிருக்கிறார் ஆண்டவர், இல்லையா? அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு வார்த்தை வேணும். அந்த மனுஷனுக்கு ஜீசஸ் சொன்ன என்ன பேசுவார், இல்லையா? என்ன பேசுவார்? அவனை ஆறுதல் படுத்தும்படி, அவனை திடப்படுத்தும்படி பேசுவாரா இல்லையா? அதுதாங்க தீர்க்கதரிசன வார்த்தை. ஒரு தாய் தேற்றுவது போல இருக்கணும், ஒரு தகப்பன் திடப்படுத்துவது போல இருக்கணும் அந்த வார்த்தை. அதுதான் தீர்க்கதரிசன வார்த்தை. ப்ராஃபஸின் உடனே ஏதோ அந்நிய பாஷையில் பேசி ஏதோ உனக்கு அது நடக்கும் இது நடக்கும், அது இல்லை. என்னுடைய முதலாவது என்னுடைய என்ன நிலைமையில் இருக்கேன்றதை வெளிப்படுத்தணும். நான் எப்படிப்பட்ட துக்கத்தில்
இருக்கிறேன், எப்படிப்பட்ட துயரத்தில் இருக்கிறேன், என் இருதயத்தில் என்ன பாரம் இருக்கு அதை சொல்லணும். என் பர்ஸில் எவ்வளோ இருக்கு, என் வேலெட்டில் எவ்வளோ பணம் இருக்குன்றது முக்கியம் இல்லை. நான் எவ்வளவு தாழ்ந்து உள்ளவன், எவ்வளவு திறமை உள்ளவன், அது முக்கியம் இல்லை. என் இருதயத்தின் ஆழத்தில் நான் எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறேன், கர்த்தர்ட்ட எதுக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன், அந்த இருதய பாரத்தை எடுத்து போடக்கூடியதான் தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். அந்த வார்த்தையை கேட்டு நீங்க சொல்லணும். இந்த வார்த்தையை கேட்கணும். ஆண்டவரே, நீங்க ஜெபிக்கும் போது ஒருத்தருக்காக ஜெபிக்கிறீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் ஆபிரகாம் சகோதரின்னு சொல்லிட்டார். அதனால அபிமெலேக்கு ராஜா என்ன பண்ணிட்டான், அவன் திருமணம் செய்யலான்னு கொண்டு போயிட்டான். ராத்திரி அவன் சொப்பனத்தில், அபிமெலேக்கு ராஜாவு சொப்பனத்தில் ஆண்டவர் தோன்றி என்ன சொல்றாரு, நீ சுத்த மனசோட தான் பண்ண, ஏன்னா ஆபிரகாமுடைய மனைவின்னு உனக்கு தெரியாது, சகோதரின்னு நினைச்சு என்ன பண்ணிட்ட, நீ திருமணம் பண்ணணும்னு வந்துட்ட, நீ அவளை திருமணம் செய்து அனுப்பிச்சிரு, நீ அவனை தொட்டே நான் உன்னைய நான் அடிப்பேன்ட்டாரு. சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி, உனக்காக அவன் ஜெபிப்பான், உனக்காக அவன் ஜெபிப்பான். அப்ப ஒரு தீர்க்கதரிசியா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மற்றவங்களுக்காக நீங்க அதிகமாக ஜெபிக்கணும், பாரப்பட்டு ஜெபிக்கணும். அப்பதான் உங்கள்ட்ட ஆண்டவர் பேசுவார். இப்ப இத்தனை மணி வேளைக்கு இந்த செகண்ட் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறார், என்ன பண்ணிக்கிறார், நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க மற்றவங்களுக்காக அவங்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். அப்பதான் உங்களை தீர்க்கதரிசி எடுத்து பயன்படுத்த முடியும். எலியா உன்னை போல பாடுகள் உள்ள மனுஷன் தான், கருத்தாய் ஜெபித்தான். உடனே நம்ம ஆமேன்றோம், அங்க முடிக்கல. அதனால என்ன பண்ணார், எலியாவை தீர்க்கதரிசியாக பயன்படுத்தினார். ஆமேன். ஆகாபுக்கு முன்னாடி நின்று சொல்லி, இனி நான் சொல்லுவர வானம் மழையும் பனியும் பெய்யாதிருக்குன்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லினார். ஆமேன். அக்னியா இறங்கி வாரன் எலிய கேட்டோன்னே அக்னியா இறங்கி வந்துட்டார் ஆண்டவர். ஆமேன். தீர்க்க தரிசனத்தின் ஆவி வேறு, தீர்க்கதரிசி வேறு, ப்ராஃபட் வேற, ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி வேற. தீர்க்க தரிசனத்தின் ஆவின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் எப்பயாவது பேசுவார், கேட்பாங்க, அவ்வளவுதான். திரும்ப இவங்கள்ட்ட ஆண்டவர்கிட்ட பேச முடியாது. நான் கேமராமேனாக இருந்தேன், ரசிக்கப்பட்டு ஊழியம் பண்ணு வரேன் நான். ஆனால் நான் ஊழியம் செய்கிறதா கேமரா பண்ணுறதான்னு எனக்குள்ள போராட்டம். எனக்கு ஜெபிச்சவங்கள்லாம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை ஆண்டவர் காமிக்கிறாரு. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை நீ கை கொண்டபடியினால் உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். சரி, திறந்த வாசல்னா கேமராமேன் ஆக போறானா, நான் பிரசங்கியார் ஆக போறானா? யாராலையும் சொல்ல முடியல, யாராலையும் சொல்ல முடியல. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி தான் இருந்தது, தீர்க்கதரிசின் ஆவிதான் இருந்தோடைய, அவங்க தீர்க்கதரிசி கிடையாது. தீர்க்கதரிசினா யாரு? முகமுகமாய் ஆண்டவரோட பேசுறவங்க தான் தீர்க்கதரிசி. நான் மோசையோடு முகமுகமாய் பேசினேன்றார், ஒரு சிநேகிதனோட பேசுவது போல. அப்படி போல ஒரு கான்வர்சேஷன் இருக்கணும், டயலாக் இருக்கணும், மோனோலாக் அல்ல. அவங்க தான் ப்ராஃபட் ஆக முடியும். ஆமேன், ஆமேன். தீர்க்கதரிசினா அவங்க சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்றாரு, என் ஊழியக்காரனுடைய வார்த்தையை நான் வாய்க்க பண்ணுவேன். குழந்தையே இல்லைங்க, குழந்தை பெறதுக்கான அறிகுறியே இல்லைன்னு மெடிக்கல் ரிப்போர்ட் காமிப்பாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு குழந்தைய தருவேன்னு சொல்லுன்னுவார், உனக்கு குழந்தைய தருவேன் வரும். ஆமேன். எங்கள் வீட்டுக்கு ஆந்திராவிலேருந்து ஒரு ஃபேமிலி வந்தாங்க, ப்ரே பண்ணுறதுக்காக வந்தாங்க. அந்த சகோதரனுக்கு 45 வயசு இருக்கும். அவர் என்கிட்ட சொல்கிறார், கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு ஜெபம் பண்ணுங்கன்றார். என்ன வேணுமா? கவர்மெண்ட் ஜாப். 45 வயசில் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கிடைக்காது. நான் சரி நான் ப்ரே பண்ண ஆண்டவர் சொல்கிறார், அவன் கவர்மெண்ட் ஜாப் தருவேன்னு சொல்லுன்றார். கவர்மெண்ட் ஜாபு தருவேன், உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார வைப்பேன், உனக்கு அரசாங்க உத்தியோகத்தை தருவேன்னு. நான் என்ன இது எனக்கே புரியல, நான் சொல்லிட்டேன். அவர் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாத காலத்தில் ஹைதராபாத்தில் இந்த துப்பாக்கி செய்கிற ஃபேக்ட்ரி நம்ம ஆர்மியோடையது, அதோடைய ஹெட்டாக போஸ்டிங் போட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க அப்பா இருந்தார், அவங்க அப்பா இறந்துட்டார். இவங்க ஹியூமானிட்டியன் கிரவுண்டில் மனிதாபிமான அடிப்படையில் ஏதாவது ஒரு போஸ்ட் கொடுக்கணும். ஆனால் அந்த கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அவங்க அப்பா பொசிஷனை கொடுத்துட்டு அவங்க சீஃப் ஆகிட்டாங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிட்டான். ஆமேன். எல்லாம் வலதை வைத்து சொல்லுங்க, தீர்க்கதரிசி இயேசு தான், தீர்க்கதரிசி இயேசு தான், நான் அல்ல. அவர் சொன்ன அவர் செய்வார், அவர் சொன்ன அவர் செய்வார். மனிதனால் கூடாத காரியம்
ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். அவர் சொன்னால் நடக்கும், அற்புதம் நடக்கும். அதனாலதான் நான் மோசேயே போல ஒரு தீர்க்கதரிசி முன்னும் இல்லை பின்னும் இல்லை. அவரை கொண்டு செய்த அற்புதங்களை போல, அடையாளங்களை போல யாரை கொண்டு அவர் செய்யல. முகமுகமாய் பேசினார். அப்படி போல என்னை எடுத்து பயன்படுத்தும் ஐயா. கேளுங்க கேளுங்க, கேட்கறவங்க தான் கொடுப்பார். தீர்க்கதரிசியா நீ பயன்படுத்தணும் நினைச்சீங்கன்னா வலதுகை வைத்து கேளுங்க. இயேசுவே, அப்படி போல நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும் ஐயா. துல்லியமாய் நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா நான் துல்லியமான சத்தத்தை கேட்கணும். வேதத்தை நான் அதிகமாக தியானிக்க எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. வேத வசனம் இல்லாம பரிசுத்த ஆவியானவர் பேச மாட்டேன்னு சொல்லி இருக்கிறீர் அப்பா. இயேசுவே, நான் வேதத்தை அதிகமாக படிக்க எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. வேதத்தை அதிகமாக நான் படிக்கணும். இயேசுவே, எனக்கு கிருபை பாராட்டும் ஐயா. இந்த எழுதப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசுகின்ற வார்த்தையாக, தீர்க்கதரிசன வார்த்தையாக மாறணும் அப்பா. எனக்கு அந்த கிருபையை பாருமையா. அப்போஸ்தலர் 9 அதிகாரத்துல பார்க்கிறோமே, அனனியா சீஷனோடு கூட பேசினீரே. நேர்த்தெரு, யூதாவின் வீடு, தர்சு பட்டணத்தான் அப்பா சவுல் என்பவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், தரிசனம் காண்கிறான். அப்படி போல என்னோட பேசும் ஐயா. அப்படி போல என்னோட பேசுங்க இயேசுவே, என்னோட பேசுங்கப்பா. சாமுவேல்கிட்ட பேசுனீங்களே, நாளைக்கு இந்நேரம் ஒரு மனுஷன் வருவான், உயரமா இருப்பான். எல்லாரும் அவன் தோளுக்கு தான் இருப்பாங்க, உயரமா இருப்பான். அவன் கழுதையை தேடிட்டு வருவான், ஆனா அவன் தான் இஸ்ரவேலின் ராஜான்னு சொன்னீங்களே அப்பா. அப்படி போல என்னோட பேசுங்க. சாமுவேலோடு பேசினது போல என்னோட பேசுங்கப்பா. எலியாவோடு பேசினது போல, பவுலோடு பேசினது போல, அப்போஸ்தலனாகிய யோவானோடு பேசினது போல என்னோட பேசும் ஐயா. என்னோட பேசும் ஐயா. என்னை பயன்படுத்தும் ஐயா. என்னை பயன்படுத்தும். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவுன்னு சொன்னீங்க அப்பா. இயேசுவே, உமக்கு நான் அவசியம் ஐயா. எனக்கு அவசியம். எப்படி அப்பா தமஸ்குக்கு போற வழியில பவுலை பிடிச்சீங்களோ அதுபோல, சாது சுந்தர் சிங்க எப்படி நீங்க பிடிச்சீங்களோ அப்படி போல என் வாழ்க்கையில நீ கடந்து வருவீர் அப்பா. நிச்சயமாக கடந்து வருவீர். உம்முடைய பார்வை என் மேல இருக்கப்பா. என் பார்வை என் மேல இருக்கு. எம்மா ஒரு சீஷலோடு இருந்தது போல என்னோடு கூட நீர் இருக்கிறீரப்பா. ஒரு நேரத்தில் எனக்கு வெளிப்படுத்துவீர். அதற்கு என்னை தயார்படுத்தும் ஐயா. என்னை தருகிறேன் ஐயா. என்னை யூஸ் பண்ணுங்கப்பா. ஏசாயா என்னை அனுப்பும்னு சொல்லு வர காத்திருந்தீரப்பா. என் நிமித்தமாக நான் யாரை அனுப்புவேன்னு கேட்கும் போது என்னை அனுப்பும்னு கேட்ட உடனே ஏசாயா தீர்க்கதரிசியை மகா வல்லமையான தீர்க்கதரிசியா பயன்படுத்தினீங்க. அப்படி போல என்னை பயன்படுத்தும் ஐயா. இந்த காலை வேளையில நான் அர்ப்பணிக்கிறேன். வேதத்தை இரவும் போல நான் தியானிக்கிற ஆண்டவரே, என்னோட பேசுங்க. வேதத்தின் வார்த்தை உணவாக மாறட்டும், தீர்க்கதரிசன வார்த்தையாக மாறட்டும். மற்றவங்களுக்காக நான் பரிந்து பேசுவேன் ஆண்டவரே. மன்றாடி ஜெபிப்பேன் ஆண்டவரே. இயேசுவே, நான் கருத்தா ஜெபிப்பேன் ஆண்டவரே. ஏனோ தானவென்றி நீ ஜெபிக்க மாட்டேன். என்னை போல மற்றவங்களை நேசிச்சு நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. எனக்கு அந்த கிருபையை தாரும் ஐயா. என்னோட பேசும். என்னை ஒரு தீர்க்க தரிசனியாக, என்னை ஒரு தீர்க்க தரிசியாக எடுத்து பயன்படுத்தும் ஐயா. பயன்படுத்தும் ஐயா. உமக்கு நான் பிரயோஜனமா இருப்பேன் ஆண்டவரே. என்னை இந்த காலை வேளையில நான் அர்ப்பணிக்கிறேன். என்னை எடுத்து பயன்படுத்தும் பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென்.